பண்பாட்டின் பயணம். இந்த புத்தகம் என்ன சொல்லுது? தமிழனுக்குன்னு ஒரு முகம் கிடையாது, அவனும் ஒரு வந்தேரி தான். இதான் நிறுவுது இந்த புத்தகம் ஒரே வார்த்தையில். இதை தாண்டி லெமுரியா அந்த கான்செப்ட்லாம் இல்லை. இவனுடைய ஜெனட்டிக் வந்து ஆப்பிரிக்கன் கண்டத்துலேருந்து வந்தது. அதுக்கான ஆவணங்கள் இப்படிலாம் இருக்குதுன்னு அது அதை தாண்டி நிறைய ஆய்வுகள் வந்ததை பாலகிருஷ்ணன் அவர்கள் எடுத்துக்கல. இந்த புத்தகத்தை எப்படி இதுதான் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இனத்தை வந்து கொச்சப்படுத்துது. இது ஒரு இனத்தினுடைய வரலாற்றை தப்பாக சொல்லுது. ஒரு முழு ஆய்வாக நீங்கள் இதை வைக்கல. இது ஒரு பொது விவாதத்துக்கு வைக்கல. தமிழ் அறிஞர்கள், மொழியியல் அறிஞர்கள் இருக்கிறாங்க, தொன்ம அறிவியல் இருக்கிறாங்க, கல்வெட்டு ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க, இப்படி பல்வேறு தரப்பில் எல்லாருமே இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் வைத்து ஒரு விவாதத்தை வைத்து சரியாக தவறான பிற்பாடு நீ அங்கீகரிச்சுக்கிட்டு அது பிரதமர்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒரு நியாயம் இருக்குது. தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த மண்ணினுடைய முதல் குடிமகனாக எங்களை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் எப்படி தமிழர் இந்த மண்ணின் பூர்வ குடியில் அவனு வந்தேரி தான்ன்றதை நீ எப்படி அவங்களுக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம் இருக்குதோ அதான் சொல்கிறேன். நீங்கள் பிற மொழியாளர்னு உங்களை திரும்ப 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 நீங்கள் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. தமிழன் இல்லை, நாங்களாம் பிற மொழியாளர்கள், தமிழை நாங்கள் இப்படி அங்கீகரிக்க மாட்டோம், ஏற்க மாட்டோம். எதுவாக இருந்தாலும் இந்த கிமு 2500 அதுக்குள்ளே தான் நாங்கள் நிறுத்திப்போம். கிமு 2500க்கு மேலே எது போனாலும் கிடையாதுன்னு எப்படி மத்திய தொல்லியல் துறை வந்து மத்திய அரசு வச்சு ஒரு கட்டை போட்டுட்டு தடுத்துக்கிட்டே இருக்குது. அதுபோல் மாநில அரசும் இப்போ தான் தட்டு மாதிரி இரும்பு காலம் கிமு 5000 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு இப்போ தான் வந்திருக்குது. இது ஏன் இவ்வளவு உங்களுக்கு மன சங்கடமாக இருக்குது? தூய தமிழர்களுடைய வரலாறுன்னா ஏன் உங்களுக்கு இவ்வளோ கசப்பாக இருக்குது? அது இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த புத்தகத்தை தமிழ்நாடு அரசு பாடநூல் கழகத்தின் சார்பாக மலிவு விலையில் 1000 ரூபாய்க்கு நான் தண்டத்துக்கு வாங்கிட்டு படிச்சுட்டு உட்காந்துக்கிறேன். அந்த புத்தகம் 3500 ரூபா கொடுத்து இப்போ 1000 ரூபாய்க்கு கொண்டு வந்து தமிழ்நாடு அரசு பாடநூல் கழகம் கொண்டு வந்து இப்போ புத்தக கண்காட்சியில் அதை வைக்கிறாங்கன்னு விளம்பரம் வேறு படுத்துகிறாங்க. நான் கேட்குறேன், ஒரு முதலமைச்சர் செய்யக்கூடிய காரியம் அது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு தனிப்பட்ட ஒருத்தருடைய புத்தகத்தை மட்டும் இதுதான் முடிவு என்று முடிவு எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு அரசு பாடநூல் கழகத்தின் சார்பாக மக்களுடைய வரி பணத்தில் 1000 ரூபாய்க்கு அடிச்சு முடிவு கொடுக்கறதுக்கு நீங்கள் யார் முதல்ல? இது வந்து இறுதி முடிவாக இது. அது அந்த புத்தகத்தை மறுப்பு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் மாசோ விக்டர் அவர்கள் எழுதிய, இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பக்ருலி முதல் சிந்து வரைன்ற அந்த புத்தகத்தில் பகுதிக்கு அங்கங்கே நெத்தி பொட்டில் அடிக்கிற மாதிரி விவரித்து கொண்டுட்டு வராரு. பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் வந்துட்டு மொழியியல் ஆய்வாளரோ வேர்ச்சொல் ஆய்வாளரோ வரலாற்று ஆய்வாளரோ கிடையாது, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவ்வளோதான். டிகிரி முடிச்சு ஐஏஎஸ் பாஸ் பண்ணார், கரெக்டாக வந்துட்டார். அவர் இருந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த தமிழ் சொல் பேர்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு வடக்கே இருந்து நகர்ந்து வருகிறது தமிழ், அப்படி தான் இங்கே வந்து தமிழர்கள் வந்தார்கள், வந்தேரிகள்ன்றது தான் அவர் முடிக்கக்கூடிய ஒரு சாரவசமாக இருக்குது. இவர் வந்து என்னென்றார், வேர்ச்சொல் ஆய்வாளர் ஐயா மாசோ விக்டர், வரலாற்று ஆய்வாளர். பல்வேறு தளத்தில் அவர் எழுதின புத்தகங்கள்லாம் இன்றைக்கி மறுக்க முடியாத ஆவணங்களை வைக்கிறார். நீ ஒரு யோக்கியமான அரசாக இருந்தால் இவரை கூப்பிட்டு வச்சு உங்களுடைய புத்தகங்கள் வந்து எந்த விதத்தில் சரியானது தவறானது ஒரு விவாதம் நீங்கள் வச்சிருக்கணுமா இல்லையா? ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்கணுமா இல்லையா?